மீனா வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் செய்கிறாங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம விஜயா வந்து வீடை தொடச்சிட்டு இருக்காங்க. சரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் மீனா வீட்டுக்கு நோட்டீஸ் வைக்கிறதுக்காக 2 லேடிஸ் வர வராங்க. வந்தவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாங்களா, ஏற்கனவே நம்ம விஜயா இப்போ தான் ஏதோ மனசு மாறி வர மாதிரி காமிக்கிறாங்க. இதில் அதுக்குள்ளவே இவங்க எரியிற எண்ணெயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி எப்படி பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு, என்ன இது கொடுமைக்கான மாமியாருன்னு சொன்னாங்க, இப்போ என்ன தங்குறதுக்கு வீடு கூட இல்லாமல் மீனா வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பாத்தியா இதுதான் விதிங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசவோ நம்ம விஜயா சும்மாவே எகிருவாங்க. இந்த லேடிஸ் வேற சும்மா இல்லாமல் ஏற்றி விட்டாங்களா. உடனே ரூமை திறந்துட்டு வெளியே வந்த விஜயா பார்த்தீங்கன்னா, யாரை இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நான் என்ன வீடு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களை மாதிரி, இங்கே பாருங்க எங்களுக்கும் வீடு இருக்கு, இப்போ கோர்ட்டில் கேஸ் தான் போயிட்டு இருக்கு, ஜப்தி பண்ணிட்டாங்கன்னா எங்கள் வீடே எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு என்ன அர்த்தமா என்ன, கொஞ்ச நாளில் 10 நாளில் எப்படியாச்சும் கடனை அடைச்சிட்டு மீட்டுட்டு திரும்பவும் போயிடுவோம், உங்களை மாதிரி என்ன வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே செம சண்டை வருது விஜயாக்கும் அந்த 2 லேடிஸ்க்கும். அந்த டைமில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனாவோட அம்மா வந்து வராங்க. ஐயோ சமத்தியம்மா என்னாச்சு, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜயா வந்து அதை ஏதோ வந்திருக்காங்களே அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு விஜயா வந்து கோவமாக சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய மீனாவோட அம்மாவும், அக்கா என்னக்கா ஆச்சு, என்னக்கா சம்மதி அம்மா கிட்ட என்னக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பாரு சந்திரா நாங்கள் எதுவும் தப்பாக சொல்ல, எல்லாம் இருக்கு தான் சொன்னோம், நீங்கள் தானே சொல்லுவீங்க கொடுமைக்கார மாமியார்கிட்ட மீனா மாட்டிக்கிட்டான்னு சொல்லி, இப்போ என்னமோ வீடு கூட தங்காமல் பாவம் அந்த மாமியார் இங்கே வந்து தங்கின்னு இருக்காங்கன்னு நாங்கள் உண்மையை தானே சொன்னோம், நாங்கள் என்ன பொய்யா சொன்னோம் சந்திரா, நாங்கள் நோட்டீஸ் வைக்க வந்தோம் சந்திரா, இந்த மாதிரி வேலை வீடு தொடச்சிட்டு இருந்தாங்க, இவங்கள அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களே, இவங்க என்ன வீடு தொடச்சிட்டு இங்கே இருக்காங்கன்னு யதார்த்தமாக சொன்னோம், அது இவங்களுக்கு என்னமோ பெரிய கோவம் வந்துட்டு எங்களை தான் இலக்காரமாக பேசுகிறாங்க, நீ சொன்னது கரெக்டு தான் சந்திரா அப்படின்ற மாதிரி அந்த 2 லேடிஸ் சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா இதை கேட்டுட்டு, அக்கா 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 போதும்க்கா, அக்கா 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 போதும்க்கா, என்னதான் இருந்தாலும் அவங்க என் சம்மந்தி மீனாவோட மாமியார், நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்கக்கா, என்ன எதுக்காக வந்தீங்க, நோட்டீஸ் வைக்க தானே வந்தீங்க, ஏன்க்கா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்க, அவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மீனாவோட அம்மா வந்து தாழ்மையாக பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜயா வந்து, அப்படி நடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, என்னை வெறுப்பேற்றதுக்கு தான் ஆள் இல்லாத டைமில் 2 பேரை அமுச்சு நோட்டீஸ் வைக்கிறேன்னு சொல்லி என்னை இந்த மாதிரி பேச வச்சுருப்பீங்க, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களெல்லாம் நான் பேசியிருக்கல, அதான் என்னை பழி வாங்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்ன இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு ரொம்ப திமிரில் பேசிட்டு இருக்கீங்களா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து காசு வந்ததுக்கப்புறம் திரும்பி அந்த காசை கொடுத்துருவேன் நான் அப்படிங்கிற மாதிரி விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து மீனாவோட அம்மா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் மீனாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே அத்தை, என்னாச்சு, எதுக்காக இப்போ எங்கள் அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, உடனே மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, மீனா சும்மா இரு, சம்மந்தி அம்மா எதுவும் எனக்கு திட்டலாம் இல்லை, பேசிட்டு தான் இருந்தோம், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மீனாவோட அம்மா வந்து மீனாவை வந்து திட்டம் பண்ணுறாங்க. இருந்தாலுமே மீனா பார்த்தீங்கன்னா, மா இல்லைம்மா நீ எதுவும் பொய் சொல்லாத, நான் வரும்போது அத்தை உன்னை திட்டிட்டு இருந்தாங்க, அதை தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி மாற்றி பேசுதம்மா, அமைதியே இரு, நான் கேட்குறேன் அத்தை எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா. உடனே விஜய்க்கு கோவம் வந்தது. என்னடி எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்கு கும்பலாக வந்து நின்றுட்டோன்னே, என்ன உங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் வைக்க வந்தாங்கன்னா நோட்டீஸ் வைக்கிற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, நான் வீடு தொடச்சிட்டு இருந்தேன், வந்துட்டு குடும்பக்கார மாமியார் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, நீங்களாம் சொல்லாமையா அவங்க அத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மீனா வந்து, என்னாச்சு எப்போ நாங்கள் சொன்னோம், ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லேடிஸை பற்றி மீனா கேட்குறாங்க. உடனே அந்த 2 லேடிஸ் பார்த்தீங்கன்னா, மீனா என்ன இப்போ உங்கள் மாமியாரை பார்த்தோன்னா பதுங்குற, உங்கள் அம்மா தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க குடும்பக்கார மாமியார் கிட்ட போய் எங்கள் மீனா மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் வரும்போது உங்கள் மாமியார் வீடு தொடச்சிட்டு இருந்து அதான் வீடு கூட இல்லாமல் இங்கே வந்து வீடு தொடச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம், என்னமோ அது என்னமோ பொத்துக்குன்னு வருது அவங்களுக்கு, எல்லாம் உண்மை தானே சொன்னோம், திரும்பவும் இலக்காரமாக பேசுகிறாங்க அந்த 2 லேடிஸ். உடனே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. உடனே மீனாவும், அத்தை இந்த மாதிரி பண்ணாதீங்க அத்தை, மாமாக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவார், இப்போ நீங்கள் எங்கன்னு போவீங்க, ஏற்கனவே ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் ஷோரூம்லேயும் தங்க முடியாது அத்தை, அது வியாபாரம் பண்ணுற இடம், நான் சொல்கிறது கேளுங்க அத்தை, இங்கே இருங்க அத்தை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மீனாவும் பேசுகிறாங்க. உடனே மீனாவோட அம்மாவும், சம்மந்தியம்மா மீனா சொல்கிறது தான் கரெக்டு, அங்கே கடை சம்மந்தியம்மா அங்கெல்லாம் இருக்க முடியாது, நீங்கள் மீனா பேசுகிறது எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, உண்மையாகவே சொல்கிறோம், நாங்கள் அனுப்பின ஆள்லாம் கிடையாது, அவங்க ஏதோ பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க தெரியாமல் பேசிட்டாங்க, அவங்க சார்பாக என்னை மன்னிச்சிடுங்க சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவும் கேட்குறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா விஜயா, எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விடுங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போனவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மனோஜோட ஷோரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனோம் மனோஜ், ஐயோ அம்மா வந்துட்டாங்களே, எல்லாம் ரோகிணி வந்து விஷயமா கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரு முடிச்சு நிற்கிறாரு. ஆனால் அம்மா என்ன கையில் பேக் வர வச்சுருக்காங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து கூப்பிட்றாரு மனோஜ். உடனே விஜயாவும், டேய் நான் வர இருக்கட்டும், ஆமாம் கடையில் என்ன யார் யாரோ வந்து போயிட்டுருக்காங்க, எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், இதுக்கப்புறம் அவள் இங்கே வந்தான்னு வச்சுக்கோ நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன்,
என்ன நான் திட்டுன போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மா இல்லைம்மா, ஏதோ பொருள் வாங்குறதுக்காக தான் ரோஹிணி அப்போதாம்மா வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. டேய், பொருள் வாங்க கூட இந்த கடை தான் அவளுக்கு தெரியுமா? ஏன் இந்த உலகத்தில் வேறு கடையே இல்லையா? இனிமேல் எதுக்காகவும் அவள் இங்கே வரக்கூடாது. முதல்ல அவளுக்காக நீ பேசுறதை நிறுத்து. இன்னொரு வாட்டி அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன், இன்னும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாங்க. உடனே மனோஜும் ஐயோ அம்மா என்ன பேக் எடுத்து வந்திருக்காங்க, எப்படி கேட்குறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே வந்து விஜயை பார்த்தீங்கன்னா, டேய் உன் கடையிலேருந்து ஒரு நல்ல பெட்டாக எடுத்து அந்த குடோன் ரூமில் போடு. குடோன்னு சொல்லிட்டு பழைய பொருட்கள்லாம் வச்சுருக்கல, அதெல்லாம் தூக்கி வெளியே போடு. அது ஒரு ரூமாக மாற்று, நான் இங்கே தான் தங்க போகிறேன் இனிமேட்டு அப்படின்னு சொல்லி விஜயா பட்டுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், மா என்னம்மா சொல்கிறீங்க? அங்கே தான்மா குடோனு, ஏற்கனவே இங்கே ஸ்பேஸே இல்லைம்மா, நிறைய வேஸ்டேஜ் பொருளாக அங்கே தான்மா நாங்கள் போட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு ரூமாக மாற்றினா என்ன பண்ணுறதுமா? ஏற்கனவே லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு கடை, நான் எப்படி அதை மாற்றுவேன்? ஏன் என்னாச்சு? நீங்கள் தான் மீனா வீட்டுக்கு தானே போனீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. உடனே வந்து டேய் என்ன கூட பேசிகிட்டு இருக்க, நான் இங்கே தங்கக்கூடாதா அப்படின்னு உடனே மனோஜ், மா அதுக்கு இல்லைம்மா, அன்றைக்கி அப்பாவே நீங்கள் பார்த்தீங்களே உங்களை, நீங்கள் இங்கே வந்து தங்கணுன்னோ, டேய் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார்லம்மா, அதுக்காக தான் சொல்கிறேம்மா. இது வந்து வேலை பார்க்குற இடம்மா, இங்கெல்லாம் எப்படிம்மா அதை பண்ண முடியும்? உங்கள் தங்கத்துக்கு கன்வீனியாக இருக்காதுமா, அதுக்காக தான்மா சொல்கிறேன். நான் வேணா உங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டலாக புக் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. உடனே விஜய் வந்து நீ ஒன்றும் எதுவும் பண்ண வேணாம், இனிமேல் இந்த கடைக்கு யார் வராங்க போகிறாங்கன்னு எல்லாமே நோட் பண்ண முடியும், அதுக்கு நான் இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் சொன்னதை செய், கூட பேசிட்டு இருக்காதப்போ அப்படின்னு விஜயா ஒரே போட்டுடுறாங்க. உடனே மனோஜ் கையை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஐயோ என்ன பண்ணுறதே தெரியலையே, இப்போ ரோஹிணி எப்படி சமாளிக்கிறது, இப்போ அம்மாவை எப்படி சமாளிக்கிறது, டேய் மனோஜை நல்லா மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி கடைக்குள்ளே திரும்பி வராங்க. வந்துட்டு மனோஜ் என்ன உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், கடையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அம்மா கேமராவை எப்போ கனெக்ட் பண்ணி கொடுத்த, அதை என்கிட்ட சொன்னியா? என்ன உங்கள் அம்மா என்ன எல்லாரும் முன்னாடி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, நீ விஷயத்த சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. உடனே கரெக்டாக விஜயா வந்துட்டு டேய் என்னடா அவ என்ன சொல்லிட்டு போனேன், திரும்பவும் வந்திருக்கா, ஏய் உனக்குலாம் அறிவே இல்லடி, காலையில் தானே உன்னை எல்லாரும் முன்னாடி திட்டினேன், திரும்பவும் சூடு சொல்லலாமா வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ஆண்டி வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பாட்டு ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, அதான் நீங்கள் எப்படியும் இங்கே வருவீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் வந்தேன், ஏன் மனோஜ் விஷயத்த சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து டேய் என்னடா சொல்கிறா அவ, என்ன விஷயம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, மா அது வந்து அப்படின்னு உடனே ரோஹிணி வந்து மனோஜ் நீ இரு மனோஜ், நீ ஏன் தங்கிட்டு இருக்க, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா ஆண்டி வேற எதுவும் இல்லை, மனோஜுக்கு எனக்கும் டிவோர்ஸ் கேஸ் ஒன்று ஓடிட்டு இருந்ததுல, அதை போய் வாபஸ் வாங்கிட்டார் மனோஜ், அதான் விஷயம், ஏன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி நெக்கலாக கேட்குறாங்க நம்ம ரோஹிணி. உடனே விஜய் அதை கேட்டுட்டு என்னது டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டானா, டேய் இவ சொல்கிறது உண்மையடா, உன்னதான் கேட்குறேன் மா அது வந்து அப்படின்னு இழுக்கிறாரு நம்ம மனோஜ். உடனே விஜயா கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்றாங்க மனோஜை. எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு, உனக்காக அவ்வளோ செலவு பண்ணி இப்போ கடனாளியாக ஆகி டிவோர்ஸ் கேஸ்க்கு நாங்கள் எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ திரும்பவும் இவ கூட வாழ போகிறேன்ட்டு கேஸை போய் வாபஸ் வாங்கிட்டு வரியா, எனக்கு தெரியாமல் நீ இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்கியா, உனக்கு இவ்வளோ திமிரு, இன்னும் பயம் விட்டு போயிடுச்சா, என்னடா இவ்வளோ திரும்பி நம்புறியா நீ, இவ சரியான ஃப்ராடா, டேய் இவ்வளோ கட்டினால தான்டா நீ இன்னைக்கு இப்படி நிற்கிற, நம்ம வீடே ஜப்திக்கு போயிடுச்சு புரியுதா, சரியான ஃப்ராட் இவ, திருட்டு கழுத, குடும்பத்தையே ஏமாத்தினடா இவ கூட போய் சேர்ந்து வாட்டோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம விஜயா. உடனே வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீன் என்ன சொல்கிறாங்கன்னா, மாமா அது வந்து அம்மா கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு. எனக்கு கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்களா, எங்கம்மா போனா, எங்கே போனா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. உடனே மீனை வந்து மாமா வேறு எதுவும் இல்லை, அம்மாவும் வீட்டில் இல்லை, யாரும் இல்லை, அத்தை வீடு தொடச்சிட்டு இருந்திருக்காங்க போல், அந்த டைமில் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் நோட்டீஸ் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்களும் சும்மா இல்லாமல் ரொம்ப அதிகாரம் பண்ணி கொடுமையான மாமியாராக இருந்தாங்க, இப்போ பாரு வீடு கூட இல்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல், அத்தை இதனால் வந்து அதை நாங்கள் தான் வந்து வேணும்னே 2 ஆள் அனுப்பிச்சு இந்த மாதிரி அத்தையை பேச சொன்னோன்னு சொல்லி அம்மாவை திட்டிகிட்டு இருந்தாங்க, அதனால ஏன் அத்தை அம்மாவை இந்த மாதிரி பேசுகிறீங்க, அம்மாவுக்கு இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படிலாம் அம்மா சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன், ஆனால் அதுக்காக நீங்கள் 2 பேர் பிளான் பண்ணி தானே என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே எனக்கு தெரியல, அதான் இவருக்கு ஃபோன் பண்ணாலும் இவர் ஃபோனும் ரீச் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்ருக்கோம், ஒருவேளை பேசாமல் ஷோரூமுக்கு போயிருப்பாங்களான்னு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மீனா வந்து சொல்கிறாங்க. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்படின்னோன்னா, உடனே அண்ணாமலை இதை கேட்டுட்டு, மீனா நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற, கண்டிப்பாக உன் மேலே எதாவது தப்பு இருக்காது, விஜயா தான் ஏதாவது பேசிட்டு பேக் எடுத்துகிட்டு போயிருப்பா, ஆனால் எங்கே போயிருப்பான்னு தான் தெரியல, ஏற்கனவே ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டு ஆகாமல் வந்துட்டா, அதுக்கப்புறம் மனோஜ் ஷோரூம் போனால் அங்கே தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்,
எனக்கு தெரிஞ்சு மனோஜோட ஷோரூமுக்கு தான் போயிருக்கணும். நான் பேசுகிறேன், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரீயாக விடுவோம். எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் இருந்தால் தான் அவளுக்கு அங்கே எதுவுமே கிடைக்கலனா தான் அவளுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே நம்மளால தான், நம்ம சுயநலமாக இருக்கனால தானே இன்றைக்கி வீடு கூட கிடைக்கல. அத்தையும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்ருக்காங்க, மாமாவும் இதனால் கஷ்டப்படுறாரு. பேசாமல் இந்த தலைவர் பதவியை நம்ம ராஜினாமா பண்ணிடலாம். அப்போ தான் சிந்தாமணிக்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி நம்ம அந்த வீடை திரும்ப மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்மளுடைய முத்துக்கு வந்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் பூக்கட்டுறவங்க இருக்காங்களா, அவங்க வந்து சொல்லிடுறாங்க, மீனா வந்து ராஜினாமா பண்ண போகிறாலாம், சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போகிறா அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. உடனே முத்து இதை போய் தடுப்பாரா இல்லையா, இல்லை மீனா வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.